அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலந்திருக்கின்ற இந்த காலை பொழுதில் உற்சாகமாக இணைந்திருக்கின்றோம் தலைவாசல் நிகழ்ச்சியோடு. தலைவாசல் நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்ப்பது போன்ற அத்தனை அம்சங்களும் இன்றும் உங்களை மகிழ்விக்க அறிவூட்ட வர காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியின் ஒவ்வொரு அம்சங்களாக பார்க்கும் முன்பாக ஒரு சிறிய விடயத்தை இன்றும் உங்களோடு பகிர நினைக்கின்றேன். பொதுவாக இந்த பரிசுகள் என்று வந்துவிட்டால் நாங்கள் பல விடயங்களையும் பரிசுகளாக எங்கள் அன்புக்குரியவர்களுக்கு வழங்குவோம். ஆனால் புத்தகங்களை பரிசளிக்கின்ற போது அது மிகவும் ஆக்கப்பூர்வமான ஒரு ஆரோக்கியமான பரிசுகளாக இருக்கக்கூடும். ஏனென்றால் நாங்கள் அவர்களுக்கு அறிவையும் வழங்குகின்றோம், வாசிப்பு திறனையும் அவர்களுக்குள் ஊட்டிவிடுகின்றோம். இந்த தகவலோடு வாருங்கள் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு அம்சங்களாக விரைவாக பார்த்துவிட்டு வரலாம். அடுத்த அம்சம் யாவரும் கேளீர். யாவரும் கேளீரில் இன்று நாங்கள் பேச போகின்ற விடயம் பொதுவாக இந்த கலைகள் 64 கலைகளும் எதற்கு இருக்கின்றது என்று கேட்டால் அது எங்களுடைய எண்ணம் சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஊடகம். அது மாத்திரமல்லாமல் எங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய பாடல்கள் ஆடல்கள் என்று எங்களுக்கு காலம் காலமாக எங்களை நாங்களே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு உத்வேகத்தை எங்களுக்கு வழங்கக்கூடிய படைப்புகள் என்று பார்த்தால் அவை இலக்கியங்களாகவும் கலைகளாகவும் தான் இருந்திருக்கின்றன. ஆனால் இந்த கலைகளும் இலக்கியங்களும் வெறுமனே எங்களுக்கான ஒரு மகிழ்ச்சிகரமான விடயங்கள் மாத்திரமன்றி இல்லாமல் அவை எங்களை அறியாமலேயே எங்களை ஒரு வளமாக மாற்றுவதற்கு இந்த சமூகத்திற்கும் சரி எங்களுக்கும் சரி நாளை ஒரு காலம் எங்களை ஒரு ஆளுமை மிக்கவர்களாக மாற்றுவதற்கு உதவி செய்கின்றது என்றால் அது எப்படி என்பது பற்றித்தான் இன்றைய தினம் பேச காத்திருக்கின்றோம். ஆகவே இது பற்றி நாங்கள் யாரோடு மேலதிகமாக என்னென்ன விடயங்களை எல்லாம் இதில் பேசப் போகின்றோம் என்பதை நிகழ்ச்சியை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைய தினம் தலைவாசலின் யாவரும் கேளீர் பகுதியில் எதை பற்றி பேசப் போகின்றோம் என்ற முன்னுரை உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். பொதுவாகவே எங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த கலை அது மாத்திரமல்லாமல் இலக்கியம் சார்ந்த ஆர்வங்கள் என்பவை எங்களுடைய தொழில்துறை அல்லது நாங்கள் சம்பாதிப்பதற்காக செய்கின்ற வேலை என்பது வேறாக இருந்தாலும் இந்த திறமைகள் என்பவை ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய வாழ்க்கையில் உதவிகரமாக இருக்கக்கூடிய கை கொடுக்கக்கூடியவையாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பணம் ஈட்டுவதற்கு 1000 தொழில்களை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் கலை இலக்கியம் சார்ந்த எங்களுடைய படைப்புகள் என்பவை எங்களுக்குள் ஒரு ஆத்மார்த்தமான திருப்தியை தரக்கூடியவையாக இருக்கும். ஆனாலும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இன்றைய காலகட்ட வாழ்க்கையில் நாங்கள் ஒரு கட்டத்தின் பிற்பாடு எங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமை அது எவ்வாறான திறமையாக இருக்கின்ற போதும் அந்த திறமையை விட்டுவிட்டு ஏதோ ஒரு தொழிலின் பால் அல்லது ஒரு கற்கை நெறியின் பால் நாங்கள் சென்று விடுகின்றோம். ஆனால் அவ்வாறு இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வெற்றிகரமாக கொண்டு செல்வதானால் அதில் கலை இலக்கியங்களினுடைய பங்களிப்பு என்பது எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பது பற்றி தான் இன்று பேச போகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் யாவரும் கேளீர்கள் எங்களுக்கு அதிதியாக இணைந்து கொள்பவர் யார் என்றால் திரு எஸ். தில்லை நடராசா ஐயா அவர்கள். இவர் கல்வி அமைச்சின் ஓய்வு நிலை மேலதிக செயலாளராக சேவையாற்றுகின்றார். அதேவேளை உடுவை தில்லை நடராசா என்று பலராலும் அறியப்படுகின்ற வகையில் கலை இலக்கியம் சார்ந்த தன்னுடைய சேவைகளையும் படைப்புகளையும் இந்த சமூகத்திற்காக வழங்கி வரக்கூடிய ஒரு மூத்த அறிஞர். அவரோடு தான் இன்றைய தினம் அவருடைய சேவைக்கு ஏற்றது போன்றே நாங்கள் கலை இலக்கியம் சார்ந்து அவரோடு பேச காத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். பொதுவாகவே எங்களுக்குள் சொல்வார்கள் இந்த வாயுள்ள பிள்ளை என்றால் அது வங்காளம் வரை செல்லக்கூடியவர்கள் என்பதாக. பொதுவாக எங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகள் என்பவை அது கலை சார்ந்து இருக்கட்டும் அல்லது இலக்கிய படைப்புகள் சார்ந்து இருக்கட்டும் அவ்வாறான திறமைகள் என்பவை நாங்கள் மற்றவர்களுடைய கைத்தட்டல் அல்லது பாராட்டை பெறுவதற்காக செய்கின்றோம் என்பது ஒரு புறம் இருக்க எங்களுடைய ஆளுமையை வளர்ப்பதாக எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு புத்துணர்வு மிக்க ஒரு தன்மையை வளர்க்கக்கூடியதான பண்புகளை எங்களுக்குள் தருகின்றது. அவை எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் வெற்றியீட்டுவதற்கு ஏதோ ஒரு சமயத்தில் உதவியாக இருக்கக்கூடும். ஆகவே நீங்கள் அவ்வாறான துறையில் இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு அரசு அதிபராக இருந்து ஓய்வு பெற்று இருக்கின்றீர்கள். இப்போது வரை கல்வி அமைச்சில் மேலதிக செயலாளராக சேவையாற்றுகின்றீர்கள். அரசாங்க அதிபராக அதாவது கல்வி அமைச்சில் சேவையாற்றி பின்னர் இளைப்பாறை ஆணைக்குழுக்களில் இப்போது இருக்கின்றீர்கள். அவ்வளவு தூரம் உங்களுடைய தொழில் சார்ந்து அல்லது உங்களுடைய கல்வி தகமை சார்ந்து நீங்கள் பயணித்த அதே வேளை இலக்கியம் கலைப்படைப்புகளை நீங்கள் கைவிட்டுவிட்டு செல்லவில்லை. நீங்கள் அதையும் கொண்டு சென்று சேர்ப்பித்திருக்கின்றீர்கள். அதிலும் உங்களுடைய சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றீர்களாக. ஆரம்பத்தில் நான் உங்களிடம் கேட்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு பாடசாலை அல்லது ஒரு 15 வயதினர் என்று சொல்வோம் இல்லையா, இந்த டீனேஜ் பிள்ளைகள், இவர்களிடம் பார்த்தால் பல திறமைகள் இருக்கும். அவர்கள் பல விடயங்களிலும் ஆர்வமாக இருப்பார்கள். ஆனாலும் கூட ஒரு வயதை தாண்டுகின்ற போது அவற்றை கைவிட்டு விட்டு குறிப்பிட்ட சில விடயங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு செல்பவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பாட விதானம் தவிர்ந்த கலைகள் இலக்கிய செயற்பாடுகள் என்பவை மாணவ பிராயத்திற்கு எவ்வளவு தூரம் அவசியமாக இருக்கின்றது அதிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம் இல்லையா? என்னை பொறுத்தளவில் அநேகமாக ஒவ்வொரு மாணவரிடம் ஆக குறைந்தது ஒரு திறமையாவது இருக்கிறது. நாங்கள் எங்களது உறவினர்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம், அவர்களது வீட்டுக்கு சென்றதும் பெரும்பாலான அந்த பெற்றோர்கள்
பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன சொல்வார்கள் என்றால், மாமாவுக்கு அந்த பாட்டை ஒருக்கா பாடி காட்டு, அல்லது அந்த பேச்சு ஒருக்கா பேசி காட்டு, அந்த டிவி நாடகம் பார்த்தா தானே அதிலே அவங்க நடிக்கிற மாதிரி ஒருக்கா நடித்து காட்டு. அநேகமாக சிறுவராக இருக்கிற பொழுது பெற்றோர்கள் அவர்களை ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு ஆர்வம் கொடுத்து ஊக்குவிக்கின்றார்கள். மாமாவுக்கு ஒருக்கா பாடி காட்டு, அல்லது பேசி காட்டு, அல்லது நடித்து காட்டு என்று. சில நேரம் அவர்கள் மேல் வகுப்புக்கு வர அவன் பேசினால், பாடினால், நடித்தால் அவனது படிப்பு பழுதாகிவிடும் என்று அதை சில பெற்றோர் ஊக்குவிப்பது இல்லை. அதை விட்டுவிட்டு எப்போதாவது சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது அந்த மாணவர்களை ஊக்குவிப்பது பெற்றோர்களது கடமை. மாணவர்களும் சதா படிப்பு படிப்பு என்று இருக்காமல் ஓய்வு கிடைக்கிற பொழுது நல்ல பாடல்களை படிப்பதை அல்லது நல்ல பேச்சுகளை கேட்பதை தங்களோட வழக்கமாக கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு மாணவரிடமும் சில திறமைகள் இருக்கிறது. இந்த திறமைகள் மூலம் அவர்கள் ஓய்வு கிடைக்கிற பொழுது அல்லது சிறிது நேர ஓய்வை வரவழைத்து ஆடல், பாடல், நாடகம் போன்ற கலை இலக்கிய முயற்சிகளில் தங்களை ஈடுபடுத்துவது ஓரளவுக்கு அவர்கள் சந்தோஷமாக இருக்கவும், சதா பாடங்களோடு இருப்பதை விட சில நிமிடங்களாவது இப்படி கலை இலக்கிய முயற்சிகளில் ஈடுபடுவது அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அவர்களை பற்றி மற்றவர்களும் அறிந்து கொள்வார்கள். அப்போ பாடல், பேச்சு அல்லது நாடகத்தால் என்னவென்றால் அவற்றாலும் அறிவு பெறலாம். அப்போ என்னை பொறுத்தளவில் அந்த விடயங்களை பெற்றோர், ஆசிரியர்கள் ஊக்குவிக்க வேண்டும். மாணவர்களும் தங்களது திறமைகளை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். என்ன காரணம் என்றால், வளர வளர சில வேளை உயர்தர உத்தியோகத்துக்கு போகிற பொழுது கூட நிச்சயமாக அவர்களுக்கு எழுத்து ஆற்றல் இருந்தால், பேச்சாற்றல் இருந்தால், அவற்றால் அவர்கள் தங்கள் கடமைகளை சரியாக செய்ய முடியும். என்னை பொறுத்தளவிலே நான் சொல்லுவேன், பாடசாலை நாட்களிலே சிறு சிறு கட்டுரைகள் எழுதினேன். பின்னர் அந்த அறிவை வளர்த்து கொண்டேன். அதே மாதிரி ஆரம்பத்திலே எங்கள் வகுப்பறையில் நடைபெற்ற மாணவர் தேர்ச்சி சங்கம், சுமார் 30 மாணவர்கள் மத்தியிலே நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுவேன். அது எழுதி பாடமாக்கி அப்படியெல்லாம் பேசுவேன். பின்னர் வேலைக்கு சேர்ந்த பொழுது, பெரிய பெரிய பொறுப்புகளில் எல்லாம் இருந்த பொழுது விரிவுரைகள் ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றலை அந்த பள்ளிக்கூட மாணவனாக இருந்த பொழுது பேசியதனால் பெற்ற பலன். அதே மாதிரி சின்ன வயதிலே கட்டுரைகள் எழுதினேன். அந்த கட்டுரைகள் இப்படித்தான் இருக்கும். எனது பாடசாலை அல்லது எனது ஊர், எனது கிராமம், நான் பார்த்த திருவிழா, எனக்கு படிப்பித்த ஆசிரியர். பிறகு நாங்கள் ஆராய்ச்சி செய்து பெரிய கட்டுரைகளை எழுதக்கூடியதாக இருக்கிறது. நாடகங்கள் கூட அப்படித்தான். அதாவது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி, ரூபவாகினி கூட்டுத்தாபத்தினத்துக்காக ஒரு நாடகத்தை எழுதி தயாரித்தேன் 94ஆம் ஆண்டு. அதை விஸ்வநாதன் அவர்கள் அதற்கான நெறியாள்கையை செய்திருந்தார். நடித்த ஒருவர் அந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பொழுது அதை பதிவு செய்து கொண்டு கனடாவுக்கு சென்றார். கனடா தொலைக்காட்சியில் அதை ஒளிபரப்பு செய்தார்கள். அவர்கள் அதை பார்த்து எனக்கு சில கடிதங்கள் அனுப்பினார்கள். என்ன விஷயம் என்றால், இவையெல்லாம் ஓரளவுக்கு எழுதுவது, பேசுவது, நடிப்பதெல்லாம் எங்கள் பொழுதுபோக்காக இருந்தாலும் திறமைகளை வளர்க்கிறதுக்கும் எங்களை மற்றவர்களிடம் அறிமுகப்படுத்துவதற்கும் ஒரு உந்துகோலாக அமையும். அது சிறு வயதிலேயே ஆரம்பிப்பது நல்லது. படிக்கத்தான் வேண்டும். இருந்தாலும் இவற்றிற்கும் சில நிமிடங்கள் ஒதுக்குவதற்கு பெற்றோரும் ஆசிரியர்களும் இடம் கொடுத்து மாணவர்களை ஊக்குவிப்பது நல்லதென்பதுதான் எனது அபிப்பிராயம். அதேவேளை இவ்வாறான விடயங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதை கூறியிருந்தீர்கள். ஆனால் இந்த கலைகள் அல்லது இலக்கியம் சார்ந்த எங்களுடைய நாட்டம் என்பது எங்களுக்குள் எவ்வாறான நல்ல விடயங்களை விதைக்கின்றது, அது எதிர்காலத்தில் எங்களுக்கு எப்படியெல்லாம் பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றது, அதை பற்றி கூறுங்கள். நல்லது. குறிப்பாக கலை இலக்கியம் என்று வருகிற பொழுது அது பரந்துபட்டதாக இருக்கிறது. சில வேளை சில பாடல்கள் அல்லது சில கதைகள் அவ்வளவு விரும்பத்தகாததாக இருக்கலாம். அவை நல்லது இல்லை என்று சொல்லுவோமே. ஆனால் எல்லா பாடல்களும், எல்லா நாடகங்களும், எல்லா கதைகளும் அப்படி அமைந்து விடுவதில்லை. என்னை பொறுத்தளவில் பாடசாலை காலத்திலே இப்படி தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன். சில விடயங்களை எழுத ஆரம்பித்தேன். பிறகு இந்து கலாசார அலுவல்கள் திணைக்களம் சில விடயங்களை கேட்டார்கள்.
அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். ஒன்று, மாணவர்களுக்கு மாணவ பிராயத்திலேயே நல்ல படிப்பினை ஊட்டக்கூடிய சில கருக்களை தெரிந்தெடுத்து அவற்றை வைத்து கதைகள் எழுதினேன். நல்ல நல்ல கதைகள். அதை இந்து கலாச்சார அலுவலர் திணைக்களம் நூலாக வெளியிட்டு அறநெறி பாடசாலைகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நல்லை நகர் தந்த ஆறுமுக நாவலர் என்ற தலைப்பிலே ஆறுமுக நாவலரை பற்றி ஒரு நூல் எழுதினேன், அவரது வரலாறை பற்றி. அதையும் இந்து சமய கலாச்சார அலுவலர் திணைக்களம் அறநெறி பாடசாலைகளுக்கு அச்சடித்து இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி கிழக்கிழங்கையைச் சேர்ந்த சுவாமி விபுலானந்த அடிகளை பற்றி ஒரு நூல் எழுதினேன். அந்த நூலை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஜோகர் சுவாமிகளை பற்றி ஒரு நூல் எழுதச் சொல்லி எழுதி கொடுத்து விட்டேன். இப்போ இவற்றை எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், நிச்சயமாக இப்படி ஒவ்வொரு பெரியார்களை பற்றியும் நூல்கள் எழுதுகிற பொழுது பல புத்தகங்களை நான் தேடி படித்தேன். அந்த புத்தகங்களில் இருந்து குறிப்பெடுத்தேன். அந்த குறிப்புகளை வைத்துத்தான் எனது நூலை எழுதினேன். அப்போ என்ன விஷயம் என்னென்றால், நல்ல நூல்கள் பலவற்றை படிக்க வாசிக்க இவை ஒரு உந்துதலாக அமைகிறது. இப்போ இதே மாதிரி நல்ல விஷயங்கள் பலவற்றை எழுத முனைகின்ற பொழுது அல்லது பேச முனைகின்ற பொழுது நாங்கள் பல விடயங்களை தேடுகின்றோம், படிக்கின்றோம். இன்னும் சில வேளை பலரிடம் ஆலோசனை கேட்கின்றோம். பண்டிதர்கள், வித்துவான், பெரிய ஆசிரியர்கள், பெரியார்களிடம். அவையெல்லாம் எங்கள் வாழ்வை நல்வழிப்படுத்துவதோடு எங்களுக்கு பல நல்ல விடயங்களையும் சொல்லித் தருகிறது. எனவே அது ஒரு பிரயோஜனமான விஷயமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் சொல்லுவோம், முன்பெல்லாம் சாதாரணமாக அரசாங்க திணைக்களத்திலே கடிதம் எழுதுவது, அதை கொரஸ்பாண்டன்ட் என்று சொல்லுவார்கள். அப்போ எழுத்தாற்றல் இருந்தால்தான் அந்த கடிதத்தை நல்ல முறையில் எழுத முடியும். இன்றைக்கு அது சற்று வளர்ச்சி அடைந்து ஒவ்வொரு திணைக்களமும் பல திட்டங்களை தயாரிக்கின்றன, அந்த திட்டங்களை நிறைவேற்றுகின்றது. இந்த பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் என்று சொல்லுவார்கள். உண்மை. அதிலே இந்த சில திட்டங்களை பற்றி அதை நிறைவேற்றுவதற்கு முன்பாக ஒரு கருத்திட்டம் தயாரிக்க வேண்டும், ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட். அப்போ அதற்கெல்லாம் சிறு வயதிலேயே கட்டுரை எழுதக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொண்டால்தான் பின்னர் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற பொழுது இந்த ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட்டை எழுதக்கூடியதாக இருக்கும், அல்லது வேறு வேறு அறிக்கைகளை எழுதக்கூடியதாக இருக்கும். அநேகமாக ஒவ்வொரு திணைக்களங்களிலும் என்னென்ன செய்யப்போகிறது என்று ஒரு அறிக்கை எழுதுவார்கள். அது ஒரு முன்னோடியாக அமையும். பின்னர் ஒவ்வொரு வருட முடிவிலும் ஒரு நிர்வாக அறிக்கை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட் எழுத வேண்டும். அப்போ அதற்கெல்லாம் சிறு வயதிலேயே இந்த கட்டுரை எழுதுகிற ஆற்றலை விருத்தி செய்து கொண்டால் பின்னர் பொறுப்பான பதவிகளில் இருக்கிற பொழுது தேவையான அந்த பதவியோடு இணைந்ததாக எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றத்தக்க அறிக்கைகளை தயாரிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். அதே மாதிரி சில இடங்களில் பேச வேண்டும், விரிவுரைகள் ஆற்ற வேண்டும். இப்போ அநேகமாக முன்பெல்லாம் இந்த பயிற்சி நிறுவனங்கள் குறைவாக இருந்தது. இன்றைக்கு புதிதாக வேலைக்கு சேர்க்கிற ஆட்களுக்கும் காலத்துக்கு காலம் அவர்களது ஆளுமையை எழுப்புவதற்காகவும் பல்வேறு பயிற்சி கருத்தரங்குகள், செயல் அமர்வுகள், ஒர்க் ஷாப் என்று சொல்லுவார்கள், அவையெல்லாம் நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக வளர்த்தர்னதாக செல்வதற்கும் அந்த விடயத்தோடு ஒட்டியதாக அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக நல்லாக உரையாற்றக்கூடியதாகவும், அதிலே கலந்து கொள்பவர்கள் ஏதாவது சந்தேகத்தோடு கேள்விகள் எழுப்பினால் அவற்றிற்கு பொருத்தமான பதிலை அந்த இடத்திலேயே கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த பேச்சாற்றல், அதை நாவன்மை என்று சொல்லுவோம். பள்ளிக்கூட காலத்திலே நாவன்மை என்றொரு விடயம் இருக்கிறது, ஒரு பேச்சு போட்டி. அப்படியான ஆற்றல்களை மாணவர்களுக்கு அந்த நேரத்தில் வளர்த்து கொண்டால் அவர்கள் பிற்காலத்திலே பொறுப்பான இடங்களிலே இருக்கிற பொழுது அதை மேலும் வளப்படுத்தி பலருக்கும் பயன் தரக்கூடிய வகையிலே பேசவும் எழுதவும் கூடியதாக அமையும்.
இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது இந்த கலை இலக்கியங்கள் இவை எங்களுக்குள் ஒரு சந்தோஷத்தை தருகின்றது, ஒரு புத்துணர்ச்சியை தருகின்றது என்பதையும் தாண்டி அவை எங்களுடைய புத்தாக்கமாக இருக்கின்றது. எங்களுடைய எண்ணத்தை இந்த சமூகத்திற்கு நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையாக, ஒரு ஊடகமாக இந்த ஆக்கங்கள், இலக்கியங்கள் போன்ற படைப்புகள் காணப்படுகின்றன. ஆகவே இவ்வாறான எங்களுடைய வளமாக்குகின்ற இந்த கலை இலக்கியங்கள் வாயிலாக எங்களை நாங்களே செப்பனிட்டுக் கொள்வதற்கு எவ்வளவு தூரம் இவை உதவியாக இருக்கின்றது என்பது பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதில் அடுத்து நாங்கள் முக்கியமாக பேச வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த கலை இலக்கியங்கள் சார்ந்த பண்புகள் எங்களுக்குள் இருக்கின்றது. இவற்றை நாங்கள் வளர்த்துக் கொள்வதன் வாயிலாக எங்கள் எதிர்காலம் என்பது வளமாகின்றது என்று நாங்கள் கூறுகின்றோம். அதற்கு நல்லதொரு எடுத்துக்காட்டு இந்த காலகட்டங்களில் தொழில்துறை என்று வருகின்ற போது, ஒரு நேர்காணல் அல்லது ஒரு போட்டி பரீட்சை என்று வருகின்ற போது வெறுமனே எங்களுடைய கல்வி தகமை என்பதை மாத்திரம் அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. என்ற தொழில் தருணர்கள் அவற்றையும் தாண்டி எங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த பாட விதானம் அல்லாத விடயங்கள் மீது நாங்கள் எவ்வளவு தூரம் ஆளுமையாக இருந்திருக்கின்றோம், எங்களுக்கு மேலதிகமாக என்னென்ன விடயங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம் என்பதை பற்றி தெரிந்து கேட்கின்றார்கள். நீங்கள் கூறுகின்ற போதும் உங்களுக்கு சிறுவயதில் இருந்த அந்த பேச்சாற்றல், எழுத்தாற்றல் என்பது எப்படி உங்களுடைய தொழில்துறை சார்ந்து அது பிரயோஜனப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி கூறியிருந்தீர்கள். ஆகவே என்னுடைய அடுத்த கேள்வி என்னவென்றால், இந்த கலை இலக்கியம் சார்ந்த படைப்புகள் எங்களுடைய தொழில் என்று வருகின்ற போது ஏதோ ஒரு வயதில், ஏதோ ஒரு கட்டத்தில் எப்படி பயனுள்ளதாக அமைகின்றது? இதற்காக இன்றைய காலகட்டத்தில் தொழில் தருணர்கள் இவ்வாறான விடயங்களை எதிர்பார்க்கின்றார்கள், அதை பற்றி கூறுங்கள். நிச்சயமாக. என்னென்றால், தொழில் தருணர்கள் என்று குறிப்பிடுகிற பொழுது ஒவ்வொரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு அவ்வப்போது சில அறிக்கைகளை தயாரிக்க வேண்டும். அதாவது அவர்கள் என்னென்ன திட்டங்களை செயற்படுத்த எண்ணியுள்ளார்கள். இப்போ வெறுமனே திட்டம் என்று குறிப்பிடாமல் என்ன விடயத்தை எதிர்பார்த்து அந்த திட்டம் நிறைவேற்ற காத்திருக்கிறார்கள், என்னென்ன விடயங்கள் அங்கே முக்கியம், யார் யாரெல்லாம் தேவைப்படுவார்கள், என்ன வளங்கள் தேவை. ஒன்று மனித வளம், ஏனைய வளங்கள், அது கட்டிடமாக இருக்கும், இயந்திரமாக இருக்கும், அல்லது நிதியாக இருக்கும். அதன் மூலம் யார் யார் எவ்வகையான பயன்கள் எல்லாம் பெறுவார்கள். இப்போ இவற்றிற்கெல்லாம் மேலெழுந்த வாரியாக சில குறிப்புகள் என்பதை விட அதை மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளத்தக்க வகையிலே எழுத்து உருவத்திலே சமர்ப்பித்து அவர்களது அங்கீகாரத்தை பெறுதல், அப்படி ஒரு விஷயம் இருக்குது. பின்னென்றால் அவ்வப்போது சில வெளிநாட்டு நிறுவனங்களுடன் நாங்கள் கடமையாற்றின பொழுது, அது அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் கடமையாற்றிய பொழுது, எங்கள் நாட்டு மக்களுக்கு என்னென்ன வகையான உதவிகள் தேவை, அவற்றை எப்படி செய்யலாம், அதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் என்ன, இவையெல்லாம் ஒரு ப்ரொஜெக்ட் என்று சொல்லுவோம், இல்லை பிளான்ஸ் என்று சொல்லுவோம். அதற்கு மேலெழுந்த வாரியாண்டதை விட என்னென்ன விடயங்களை உள்ளடக்கியதாக அந்த அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும். பின்பு அதை எப்படி நிறைவேற்றலாம், இவையெல்லாம் எழுத்திலே போடுகிற பொழுது கன விஷயங்களை யோசிக்க வேண்டும். அப்போ சிறு வயதிலிருந்தே இந்த கட்டுரைகளை எழுத பழகி, ஒரு கட்டுரை ஒரு குறிப்பிட்ட விடயம் என்றால் என்னென்ன விடயங்களை உள்ளடக்கியதாக அமைய வேண்டும், அப்படியெல்லாம் அந்த எங்களுடைய ஆற்றலை வளர்த்து கொள்கிற பொழுது, வளர்ந்து பொறுப்பான பதவிகளில் இருக்கிற பொழுது இந்த எழுத்தையும் அழகாக, ஒரு அர்த்தம் உள்ளதாக, ஆக்கப்பூர்வம் உள்ளதாக எழுதக்கூடியதாக இருக்கும். அந்த ஆற்றல் சிறு வயதிலிருந்து அதை நாங்கள் வளர்த்து கொண்டிருந்தால் பிறகு பெரிய பெரிய பதவிகளுக்கு வருகிற பொழுது ஒரு அறிக்கை சமர்ப்பித்தல் அல்லது ஏதாவது ஒன்றை விளங்கப்படுத்துதல், அப்படியான விஷயங்கள் வருகிற போது மிக எளிதாக செய்து முடிக்கலாம். என்னை பொறுத்தளவில் இதுவும் எனது கடந்த காலத்தில், குறிப்பாக இந்த போராட்ட காலத்தில் அந்த மக்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவை, அதை எப்படி பெறலாம், அப்படியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், ரிக்வெஸ்ட், அது எழுத்து மூலம் போட்ட பொழுது அதை அரசாங்கமும் ஏனைய நிறுவனங்களும் செய்தது. அப்போ அதாவது எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக வைக்க வேண்டும், அதாவது நியாயப்படுத்துதல், அப்படியான விஷயத்துக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி சில நேரம் அபிவிருத்தி திட்டங்கள், இன்றைக்கு பல வேறு அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த அபிவிருத்தி திட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த திட்ட அறிக்கைகளை தயாரிக்க வேண்டும். அந்த அறிவெல்லாம் பள்ளிக்கூட பருவத்திலிருந்து சிறிது சிறிதாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கினால் அந்த குறிப்பிட்ட மக்களது, அது உத்தியோகத்திலுள்ளது வாழ்க்கை வளமாக அமையும், அந்த நிறுவனங்களும் பயனடையும். அதுதான் என்னை பொறுத்தளவிலே சொல்லக்கூடிய ஒரு விடயம்.
எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அந்த நிறைவேற்றுவதால் பலரும் பயனடையக்கூடிய வகையில் ஒருவர் நாவன்மையை பேச்சாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ எல்லா இடத்திலும் பேச்சாற்றல் என்பது பிறகு எழுத்து மூலம் ஆதாரப்படுத்த வேண்டும். எழுத்தாற்றலையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ பேச்சு, கட்டுரை இந்த 2 இதையும் பாடசாலை பருவத்திலிருந்து வளர்த்து கொள்கிற பொழுது அது தானாக வளரும். என்னென்ன விடயங்களை தேடி அந்த விடயங்களை உள்ளடக்கியதாக ஒரு சொற்பொழிவு அமைய வேண்டும், அந்த விடயங்களை உள்ளடக்கியதாக ஒரு கட்டுரை அமைய வேண்டும் என்று சிறு வயதிலேயே நாங்கள் பழகி கொண்டால் பின்னர் அது பயனுள்ளதாக அமையும். சிறப்பு. அதேவேளை இறுதியாக ஒரு கேள்வி இருக்கின்றது. பொதுவாக இந்த வளர்ந்தவர்களுக்கு யாரிடம் கேட்டாலும் அவர்கள் சொல்லக்கூடியது, சிறு வயதில் நான் இந்த விடயத்தில் திறமையாக இருந்தேன், எனக்கு கவிதை எழுதுவதற்கு நன்றாக வரும், கட்டுரை எழுதுவதற்கு நன்றாக வரும், ஆனால் இப்போது அதற்கெல்லாம் நேரம் இல்லை, என்னுடைய வேலை நிமித்தமாக, என்னுடைய வேலைப்பளு காரணமாக என்னால் என்னுடைய திறமைகள் சார்ந்து நேரம் ஒதுக்க முடியவில்லை என்பதாக சொல்வார்கள். ஆனால் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் இரண்டையுமே சமகாலத்தில் வெற்றிகரமாக முன்னெடுத்த ஒருவர். ஆகவே உங்களை உதாரணமாக வைத்தே நான் இந்த கேள்வியை உங்களிடமே கேட்கின்றேன். பொதுவாக நாங்கள் சொல்லக்கூடிய இந்த காரணங்கள், சமாளிப்புகள், எனக்கு வேலை இருக்கின்றது அல்லது என்னுடைய குடும்ப சுமை என்னிடம் இருக்கின்றது, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நாங்கள் எங்களுடைய திறமை சார்ந்த விடயங்கள் மீது அதிகளவான நேரத்தை ஒதுக்காமை என்பதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அதேவேளை மனம் உண்டானால் இடம் உண்டு என்று சொல்வார்கள். ஆகவே அதன் அடிப்படையில் திறமையையும் என்னுடைய தொழிலையும் ஒரு சேர கொண்டு செல்வதானால் அதற்கு என்னிடம் தேவையான விடயங்கள் என்னென்ன? நிச்சயமாக நேரத்தை ஒதுக்குவது மிக முக்கியம். என்னை பொறுத்தளவில் சாதாரணமாக நாங்கள் பார்க்கிற பொழுது எவ்வளவோ நேரம் இருக்கிறது, அந்த நேரத்துக்குள் முக்கியமான கடமைகளை செய்யத்தான் வேண்டும். சில நேரம் 5-6 நாட்களுக்கு தொடர்ச்சியாக வேலை செய்கிற பொழுது கதை எழுத, கட்டுரை எழுத, இல்லை பாடல் எழுத வாய்ப்பு இருக்காது. ஆனால் அதற்கு பிறகு ஓய்வென்று ஒன்று இருக்கும், அல்லது ஓய்வை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உதாரணமாக நான் சொல்வதாக இருந்தால், சில வேளைகளிலே சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் நான் வேலை செய்திருக்கிறேன். ஆனால் சாப்பாடு இல்லாமலா தொடர்ந்து வேலை செய்கிறீர்கள் என்றால் இல்லை, ஒரு நாளைக்கு அல்லது ஒரு நேரத்துக்கு அப்படி நடந்திருக்கலாம். அதே போல் நாங்கள் எவ்வளவோ தூரம் வாகனங்களில் பயணிக்கிறோம், அந்த நேரங்களில் எங்களது சிந்தனைகளை சற்று விரிவாக்கி ஒரு விடயத்தை, என்ன விடயத்தை எழுத வேண்டும் அதை பற்றி யோசிக்கலாம். வேண்டுமானால் சில குறிப்புகளை கூட எழுதி வைக்கலாம். ஒரு சிறுகதை எழுதுவதானால் அதற்கு ஒரு கரு, அது ஒரு வரிக்குள் அல்ல 2 வரிக்குள் எழுதி முடித்து விடலாம். அதை எழுதி ஒரு குறிப்பாக வைத்தால் எங்காவது நேரம் கிடைக்கிற பொழுது எழுதக்கூடியதாக இருக்கும். என்னை பொறுத்தளவில் நேரம் இல்லை என்ற சொல்லை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அந்த நேரத்தை ஒதுக்கலாம். ஒதுக்கினால் அவர் தனக்கு விருப்பமான கலை இலக்கிய முயற்சிகளில் ஈடுபடலாம் என்பது எனது நம்பிக்கை. எனவே அதை நேரம் இல்லை என்ற ஒரு சாட்டை விட எப்படியாவது நேரத்தை வரவழைத்து சிறிது சிறிதாக என்றாலும் ஒரு விஷயத்தை எழுதி முடிப்பது அல்லது ஒரு விடயத்தை தயாரித்து முடிப்பது ஒன்று மற்றவர்களுக்கும் பயன்படும், இவருக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரும். என்னை பொறுத்தளவில் இந்த பொறுப்பான கடமைக்குள் 25 புத்தகங்களை எழுதினேன் என்றால் அது இப்படித்தான் எழுதினது. ஒரே அடியாக இருந்து ஒரே நாளில் இருந்து எழுதவில்லை. அவ்வப்போது எழுதிய குறிப்புகள், சில இடங்களில் சில கருத்துக்களை கூட யோசித்து வைத்து சந்தர்ப்பத்தை பொறுத்து அவற்றை பேச்சாக மாற்றுறது. எனவே பின்னென்றால் அநேகமான விஷயங்கள் அப்படித்தான். எதையாவது நாங்கள் செய்ய நினைத்தோமென்று ஒரு எண்ணத்தால் ஒரு முடிவெடுத்தால் எப்படியும் செயற்படுத்தலாம். ஆரம்பத்திலே முடியாது, நேரம் இல்லை என்று நினைத்தால் அது முடியாது ஒரு காலம். எனவே மனம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம். நிச்சயமாக சிறப்பான ஒரு கலந்துரையாடலாக இருந்தது. கலை இலக்கியங்கள் என்பவை எங்களை சந்தோஷப்படுத்துகின்றன, உற்சாகப்படுத்துகின்றன என்பதையும் தாண்டி மறைமுகமாக அது எங்களுக்குள்ளான ஆளுமையை வளர்க்கின்றது, எங்களை வளப்படுத்துகின்றது என்பதை இந்த கலந்துரையாடல் வாயிலாக எங்களுடைய அதிதியினுடைய அனுபவம், அதேவேளை அவருடைய கருத்துக்கள் இவற்றின் வாயிலாக இன்றைய தினம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆகவே இப்படியான ஒரு கலந்துரையாடலில் வெறும் கருத்துக்கள் என்று மாத்திரமல்லாமல் சமூக மட்டத்தில் தன்னுடைய பங்களிப்பையும் வழங்கி தன்னுடைய அர்ப்பணிப்பையும் அதில் விதைத்திருக்கக்கூடிய ஒருவரோடு இப்படியான விடயங்களை பேசுவது என்பது எங்களுக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆகவே இந்த இடத்தில் நிகழ்ச்சி குழுமம் சார்பாக எங்கள் அதிதிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.